அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? வேலுவின் டைரக்ஷன், லட்சுமணனின் ஆக்ஷன், சீனியர்களை சிதைக்கும் புகார் கச்சேரி. விழுப்புரம் திமுகவில் இப்போ அரசியல் இல்ல, வெறும் ஃபேக் அரசியல். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான லட்சுமணன் வேலுவின் டிஜிட்டல் ரிமோட் போல செயல்படுவதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். அண்ணன் அறிவாலயத்துல பட்டன் தட்டினா, தம்பி விழுப்புரத்துல ஆந்தர் பில்டி. வேலுவின் டைரக்ஷனில் சீனியர்களை சிதைக்க ஒரு புகார் கச்சேரியையே நடத்தி வரும் இவரின் போக்கால் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுகவில் குமரல் சத்தம் மிக அதிகமாக கேட்கிறது. கட்சிக்குள் பலரும் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி பணியை விட சீனியர்களை போட்டுக் கொடுப்பதே இவருக்கு முழு நேர வேலையாகிவிட்டது. முன்னாள் சேர்மன் ஜனகராஜ் விழுப்புரம் சீட்டை கேட்டு விடுவாரோ என்கிற பயத்தில் அவர் மீது தலைமைக்கு வத்தி வைத்து புகார் வாசித்துள்ளார். அதோடு யாரும் தேவையில்லை, என் ஜாதி அஸ்திரத்தை வச்சே ஜெயிப்பேன் என மிதப்பில் ஆடுகிறார். தலைமைக்கு மட்டும் எனக்கு யாரும் ஒத்துழைப்பு தர்றதில்லை என மாயவலை விரிக்கும் லட்சுமணன் வெளியே வரும்போது அடுத்த டான் நான் தான் என பில்டப் கொடுக்கிறார். குறிப்பாக உதயநிதி வந்தப்போ மட்டும் பொன்முடி படத்தை போட்டு மேக்கப் போட்டவர். அவர் கிளம்பின அடுத்த நிமிஷமே சீனியர்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூழலில் தான் ஒரு போட்டோ ஷூட் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் லட்சுமணன். புஷ்பராஜை கைவிட்டுவிட்டு நேராக பொன்முடியை சந்தித்து பொங்கல் வாழ்த்து சொன்ன லட்சுமணன் அதை அப்படியே போட்டோ எடுத்து தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு உடனே ஃபார்வர்டு பண்ணியிருக்கார். நான் அவர்களை தேடித்தான் போகிறேன், அவர்கள்தான் எனக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதே இந்த சந்திப்பின் அசல் நோக்கம். இப்படி ஒரு நாடகத்தை போட்டு தப்பிக்க பார்க்கும் இவரின் தந்திரத்தை பார்த்து உடன்பிறப்புகள் ஷாக் ஆகிட்டாங்க. இங்கே போட்டு கொடுக்கும் அரசியலும் அதிமுக ஸ்டைல் மேக்கப் அரசியலும் எடுபடாது என விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுகவில் எழும் இந்த குமரல் சத்தம் அதிர வைக்கிறது. லட்சுமணன் தரப்போ இதெல்லாம் அவதூறு என மல்லு கட்டினாலும் எங்களது கேள்விகளில் இருந்து தப்பிக்கவே அவர்கள் இந்த பல்லவியை பாடுகிறார்கள். டீக்கடை வரை மக்கள் பேசும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதே எங்களது டீஷா பாலிடிக்ஸ். அறிவாலயம் எப்போது இதற்கு எண்ட் கார்டு போடும்? பொறுத்திருந்து பார்ப்போம்.